மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்ணில் கேட்ராக்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு நார்மலாக சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு உருவாகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. நம்ம கிளினிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே வந்து கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க. இது ரொம்பவும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த கேட்ராக்ட் நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம பண்ணக்கூடிய சில சில தவறுகளில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தான் அப்படின்னு இதை சொல்லலாம். ஆமாம், பட் இது பிறந்த குழந்தைக்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆமாம், இது பொதுவாக எல்லா பேருக்கும் காமனாக வந்து ஏற்பட்டாலும் குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது எல்லா பேருக்கும் வந்துடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் வந்துருச்சு, அதனால கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படுது. அதனால தான் நம்மளுடைய பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுகள்லையும் குறிப்பாக இந்த டயபெட்டிக் பதிவுகளில் சொல்லிகிட்டே வரோம். சர்க்கரை நோய் என்பது வெறும் சர்க்கரை நோயாகவே லைஃப் டைம் இருக்கிறது இல்லை, இது பல கிளை நோய்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமாம், இப்போ நார்மலாக வந்து ஒரு தலைவலி தான், அது தலைவலி தான் லைஃப் டைம் உள்ளது. கண்ணில் ஒரு பிரச்சனைனா கண்ணு பிரச்சனை கடைசி வரைக்கும். அதே சைனஸ் அப்படின்னா அது லைஃப் டைம் சைனஸ்ன்ற ஒரு நோயாக தான் இருக்கும். ஆஸ்துமானா கூட லைஃப் டைம் ஆஸ்துமாவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை சர்க்கரை நோய் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து பல கிளை நோய்கள். சர்க்கரை நோயினால் வந்து கண் பாதிப்பு, சர்க்கரை நோயினால் நரம்புகள் பாதிப்பு, சர்க்கரை நோயினால் சிறுநீரக பாதிப்பு, சர்க்கரை நோயினால் ஹார்ட் அட்டாக்கு, சர்க்கரை நோயினால் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கிளை நோய்களை உண்டு பண்ணியிருக்குது. இதெல்லாம் எப்போங்க வந்துச்சு, எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு மூலாதாரமாகவே அங்கே டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சர்க்கரை நோயாளியும் நீங்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான உறுப்புகளில் உங்களுக்கு கண் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குதுங்க. ஆமாம், இது வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன். ஆமாம், சென்ஸ் ஆர்கன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது கண் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது, அந்த கண் இருந்து நல்ல பார்வைகளை பார்த்துட்டு திடீர்னு கண் பார்வை போயிருக்கும் பாருங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா ஃபுல்லாக பிறக்கும் பொழுதே கண்ணு தெரியாமல் பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு மேட்டரே இல்லை. அவங்க வந்து வெளி உலகத்தை பார்க்கவே இல்லை, அவங்க கவலைப்படக்கூட மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் நல்லா கண் பார்வை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு திடீர்னு ஒரு விபத்துனாலேயோ ஏதோ ஒரு நாள கண் பார்வை போயிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகளை கேட்டு பாருங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அப்போ கண் பார்வை நல்லா தெரியும் பொழுதே அதை பாதிப்படையாமல் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஆமா. அப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லா பேருமே ஒரு கண் பார்வை பாதிக்கப்படக்கூடிய நோய்க்குள்ள போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ டயபெட்டிக்கா உடனே அலர்ட் ஆகுங்க. உங்களுடைய கண்ணை பாதுகாத்துக்குங்க. கண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம நிறைய நம்மளுடைய சேனல்லே வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறோம். இந்த இதுலையும் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஆமா. அப்ப கண் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு உறுப்பு. கண்ணு மாதிரி ஒரு கேமரா இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமா, இப்பதான் வந்து 4D 8D அப்படின்லாம் வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டின்னே தெரியல, அவ்வளவு டி இருக்கு இதுல. அவ்வளவு துல்லியமா கிளியரா ஜூம் பண்ணாலும் வந்து உடையாத அளவுக்கு போட்டோ காப்பியாவும் வீடியோ காப்பியாவும் எடுத்து நீங்க சின்ன பிள்ளையில இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் ஒரு உயிரோட வாழ்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். நல்லது 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்றீங்களோ அது என்ன பண்ணுச்சு, அந்த ஃபோட்டோ காப்பியையும் வீடியோ காப்பியையும் கொண்டு போய் அழகாக சேவ் பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். நீங்கள் 70 வயசு 80 வயசில் தாத்தா பாட்டியாக உட்காந்துருக்கப்படும் பொழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசில் நடந்த அனுபவங்களை சொல்கிறீங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கச்ச அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உடனே கண்ணில் கொண்டு வந்து படமாக காமிக்குது. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பொங்கலுக்கு நாங்கள் வந்து கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பை நாங்கள் வந்து தோட்டத்தில் வெட்டி அங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம்னு சொல்லி யாருக்கிட்டேயோ ஒரு கதை சொல்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே படமாக காமிக்குது. அந்த அழகான ஒரு கிராமம், அங்கே அழகான ஒரு தோட்டம், அந்த கரும்பை வெட்டுனது, நீங்கள் கடிச்சது, அது இனிச்சது முதற்கொண்டு காமிக்குது. அதனால கண் ஒரு சாதாரணமான ஒரு நபர் இல்லைங்க. இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் இங்கே பிரெயினில் ஆக்சிபிட்டல் லோப்பில் சேவ் பண்ணி வச்சு திரும்ப ரிமைன் பண்ணி கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆப்டிக்கல் நர்வஸ் கண்ணில் ரொம்ப அருமையாக நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்கணும். அப்போ நரம்பு மண்டலங்களை நம்ம பாதுகாக்கணும், நரம்பு அணுக்களை நம்ம பாதுகாக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஆமாம், இதை நம்ம அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, செல்ஃபோன் பார்த்து வீடியோ பார்த்து நம்ம சிஸ்டத்தில் உட்காந்து ஃபுல்லாக இப்போ ஒர்க்கு ஃபுல்லாக எல்லாம் சிஸ்டம் ஆகி போச்சு பாருங்களேன். ஏன்னா இதுவும் கண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சே தான் பார்க்குறோம். அது மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம்,
அப்ப இந்த உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த பேட்டரி சார்ஜை வந்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் செல்ஃபோனை ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த கண்ணுக்குரிய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஈஸியாக இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அடுத்தது ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்ன்றது ரொம்ப முக்கியம், அந்த மியூக்கஸ். அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ தான் அங்கே வந்து தேய்மானம் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அங்கே கேட்ராய்டு ஃபார்ம் ஆகுறதுக்கும் அதுவும் ஒரு காரணமாகிறதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், இந்த ரத்தம் நம்மளுடைய உடம்புல உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைக்ரோ சர்க்குலேஷன்றது நம்முடைய ரத்த குழாய்களில் ஆர்டரி, கேப்லரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ கேப்லரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குழாய்களாக போய்கிட்டு இருக்கும். இதில் மைக்ரோ கேப்லரி லெவலில், அதாவது நம்முடைய மயிரிலை அளவுக்கு அந்த ரத்த குழாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அது மாதிரியான ரத்த குழாய்கள்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா நம்முடைய மூளைப்பகுதி, கண் பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் போகக்கூடிய ரத்த குழாய் அப்படிதான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள நீங்க ரத்தம் உள்ள போயிட்டு வரணும்னா ரத்தம் சுத்தமா இருக்கணும். ஆனா ரத்தத்துல கழிவுகளாக இருந்தா அதுக்குள்ள போகும்போது அடைப்புகள் வரதானே செய்யும், சரிங்களா? அப்ப கேட்ராய்டு வரதானே செய்யும், கழிவுகள் மண்டிகள் தேங்கப்படும் பொழுது வரதானே செய்யும். அப்ப கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமா உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். உங்களோட ரத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது மருந்து மாத்திரை கழிவுகளோ, கெமிக்கல் கழிவுகளோ, உணவு கழிவுகளோ, இது எல்லாமே நான் கான்சியஸா இருக்கேங்கன்னு சொன்னாலும் சில பேர் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கழிவுகளாக மாறுது ரத்தத்துல, அதான் ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய சிகிச்சை மையத்துக்கே வரக்கூடிய நிறைய நபர்கள்ல சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப கிளீனா பக்காவா நேச்சுரலா இயற்கையா உணவுகள் எடுத்துக்கிறவங்க, ரைட்டுங்க. எந்த ஒரு இதுலையும் எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா? ஆமாம், பொருளாதாரம் கூட தன்னிறைவா இருக்குதுங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ என்னதான் இருக்குது, எப்படிங்க அந்த காலில் வந்து இந்த மாதிரி வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய உணவுகள்லையோ மருந்து மாத்திரைகள்லையோ கூட இல்லை, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை எடுக்காம வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பாதிப்பு வந்திருக்கேன்னு பார்க்கப்படும் பொழுது ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் சேர ஆரம்பிச்சிடும். ஆமாம், என்ன இது எப்படிங்க ஸ்ட்ரெஸ் இருந்தால் சேரும்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்கள் உடம்புக்குள்ள ரத்தம் குதூகலமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபுல் சர்க்குலேஷன் வேகமாக ஓடும். நீங்கள் சந்தோஷமாக இருந்து ஆடி பாடி டான்ஸ் ஆடிட்டு அப்படி ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாகுங்களேன், உங்கள் பிளட்டு ஓடுற அந்த சர்க்குலேஷனோட ஸ்பீடை உங்களால் உணர முடியும். அவ்வளவு வேகமாக அந்த சர்க்குலேஷன் போகும். ஆனால் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரே ஒரு விஷயத்த உள்ள போட்டு இங்கே போட்டு அப்படியே சிந்திச்சு 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 உங்க உடல் முழுவதும் அசையா நிலையில அப்படியே வச்சிருந்து இங்கேயே சிந்திச்சு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி, நான் என்ன பண்ணேன் அப்படி உள்ளுக்குள்ளேயே இங்க மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடல் முழுவதும் அசையா நிலையில நீங்க இருப்பீங்கல்ல ஸ்ட்ரெஸ்ல, அப்ப என்ன நடக்கும், ரத்த ஓட்டம் எப்படி வேகமா ஓடும், நார்மலா இப்படி ஓடுற ஓட்டம் கூட ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு ஆற்று ஓடைகள்ல ஓடக்கூடிய தண்ணி சுத்தமா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஆத்து ஓடையில அடியில கிடக்கக்கூடிய கல்லு, மண்ணு, சங்கு, பாசி எல்லாம் அப்படி பளிச்சுன்னு தெரியும் மேல. ஆனா அந்த ஆற்று ஓடையில மேல இருந்து தண்ணி வரல அப்படின்னா தண்ணி கெட தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மேல பாசம் பிடிச்சு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதுவுமே வெளியே தெரியாது. அதாவது ஓடு தண்ணி சுத்தமாக இருக்கும், கிட தண்ணி கழிவுகளாக நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும், கழிவுகள் சேர்ந்துடும். அதே போலதான் அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்படும் பொழுது நம்மளுடைய ஓடு ரத்தம் ஸ்லோவாயிரும், டாக்ஸின்ஸ் ஆயிரும். அது ரத்தத்தில் அழுக்குகளாக கழிவுகளாக சுத்த ஆரம்பிச்சிடும். அது மைக்ரோ கேப்லரி சர்க்குலேஷன் போகக்கூடிய இடங்கள்ல அடைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரோக்கு கூட அப்படிதான். ஆமாம், ஸ்ட்ரோக் கூட பாருங்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ள லாக் ஆகிட்டு தான் அந்த ஸ்ட்ரோக்கே வந்து ஏற்பட்டுருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க எவ்வளோ நாள் ஆச்சுங்க, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க. அதாவது 100க்கு 100% பேரும் ஆமாங்கன்னு. ஆமாங்க, அப்பதான் வந்து ஒரு 3 மாசம் கேப்ல கேட்டு பாருங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. உறவுகள் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒண்ணு ஒரு ஸ்ட்ரெஸ் போட்டு அப்படியே தாக்கிடும். அவ்வளவுதான் ஸ்ட்ரோக். அப்ப இந்த ரத்த குழாய்கள்ல இங்க மைக்ரோ சர்க்குலேஷன் ரத்த குழாய்கள்ல ஏன் அடைச்சிச்சு, ஸ்ட்ரெஸ்ஸுனால ரத்தம் அடர்த்தியாகி ரத்தம் அங்க தேக்கமாகி அடைச்சு. இதுதான் நம்மளுடைய கண்ணுக்குள்ளும் இந்த டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணுது அப்படின்றோம். அப்ப கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் கண் பிரகாசமா தெரியணும்னா, கேட்ராக்ட் அப்படின்றது நமக்கு வராம இருக்கணும்னா,
கேட்ராக்ட் வந்துருச்சு, அதை வெளியேற்றணும்னா ஒரு ஈஸியான எளிமையான நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் வந்து சொல்யூஷனாக பார்க்க போகிறோம். இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னம்னா, நமக்கு நம்முடைய இப்போ வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல்களில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான், அதை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னம்னா, அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இந்த அன்னாச்சி பூ கண்ணோட அந்த கேட்ராக்ட் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய நவீன மருத்துவமே ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அந்த வகையில் இது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சில மருந்துகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னாச்சி பூவோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, கண்ணுக்கு நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி போன்ற கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் இந்த அன்னாச்சி பூ இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது இன்னைக்கு உள்ள ஒரு சூழல். இந்த அன்னாச்சி பூவை நாம் எப்படிங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த அன்னாச்சி பூ நீங்கள் வந்து நீங்கள் வந்து பவுடர் வந்து சில கடைகளில் தான் கிடைக்குது, எல்லா கடைகள்லையும் கிடைக்கல. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அன்னாச்சி பூவையே வாங்கி இன்னமும் லேசாக கொஞ்சம் இளம் வெயிலில் நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் காய வைங்க. ஆமாம், ஏற்கனவே நல்லா காஞ்சி தான் இருக்கும், அப்படி வேணால் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். எடுத்துட்டு அதை நீங்கள் மிக்சிலேயே கூட அரைச்சு நல்லா பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். டப்பாவில் வச்சு இந்த அன்னாச்சி பூவை டெய்லி காலை மாலை அப்படின்னு 2 வேளை எடுக்கலாம். 2 வேளை உங்களால் எடுக்க முடியலங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 1 டம்ளர் ஹாட் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணி அப்படியே கலந்துட்டு அப்படியே சாப்பிட்றலாம். அல்லது டைரெக்டாக நீங்கள் பவுடர் வாயில் போட்டு கூட தண்ணியை வச்சு கொப்பளிச்சும் முடிக்கலாம். இந்த அன்னாச்சி பூ பவுடர் மட்டும் போதும், வேற எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா, அது ஒரு விஷயம். அப்போ ஒரு ஸ்பூன் அன்னாச்சி பவுடர், 1 டம்ளர் தண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற இந்த கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது. குறிப்பாக இரவு ஒரு 9, 10 மணிக்கு மேலே நம்ம செல்ஃபோன், கம்ப்யூட்டர்லாம் வேலை பார்க்குறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சரிங்களா, சும்மா நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் பொழுது கூட கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. கண்ணில் சூடு அதிகமாக ஏறுது அப்படின்னா ஐவாஸ் அப்படின்ற ஒரு மெத்தடு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த ஐவாஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த கண் கழுவு முறைன்னு சொல்லி அதன் மூலமாக கண்களை குளிர்ச்சிப்படுத்துங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் ஓடுறதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம பிளட் சர்க்குலேஷன் கண்ணிலிருந்து 5 லட்சம் நரம்புகள் நம்மளுடைய மூளையோட கனெக்ட் ஆகிருக்குது. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஐவாஷ் பண்ணும் பொழுது அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதுவும் பயன்படுத்தி இந்த அன்னாச்சி பூவும் பயன்படுத்தி பாருங்கள். கேட்ராக்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் இருக்குதுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து எடுங்க. 21 நாள்ல இருந்து 48 நாள்ல ஒரு அற்புதமான வந்து மாற்றம் கிடைக்கும். ஒரு 3 மாதம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க. கேட்ராக்ட்லேயே நல்ல மாற்றம் வந்துருச்சுங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணவே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இதுக்குள்ள வந்து மாற்றம் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. இப்போ நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸையும் அவங்களுக்கு சொல்லி இது போக நம்ம ஒரு ஐ ட்ராப் ஒன்று கொடுத்து விடுவோம். அதையும் வந்து அவங்க டெய்லி ரெகுலராக வந்து பயன்படுத்த சொல்லுவோம். பயன்படுத்தி வரப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துலேயே அந்த மாற்றத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்ராக்டே பண்ணலைங்க, இன்னைக்கு வந்து நல்ல ரிலீஃப் ஆகிட்டேன் அப்படின்றத அவங்க ஹாப்பியாக வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்படி எளிமையாக கேட்ராக்ட் பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சொல்யூஷன் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்ட இந்த பழைய மருத்துவங்கள்ல நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள்ல நிறைய இருக்குது. இதன் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரெக்கவர் ஆனவங்களும் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்தோஷமான அனுபவ பதிவுகளே இன்று உங்களுக்கு இந்த அனுபவ பதிவாக கொடுக்கப்பட்டது. பயன்படுத்தி அனைவரும் கண்ணை பிரகாசமாக்கி சர்க்கரையையும் கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.